வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கை. அவன் சந்தித்ததுக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் வாழ்க்கை. இருக்கீங்களா? சந்திக்காத வரைக்கும் வனாந்தரம். அந்த என்கவுண்டருக்கு பின்பதாக ஜனங்களோட, தேவ ஜனங்களோட, தேவனோட, அற்புத அடையாளங்களோட, சத்துருக்களுக்கு முன்பதாக கைகளை தட்டி புரியுதா உங்களுக்கு? தேவன் உங்களை சந்திக்கணும். சில பேர்லாம் அந்த மாதிரி இன்னமும் அப்படியே சந்திக்கப்படலை, அவன் தொடப்படலை, ரட்சிக்கப்படலை. தேவன் அவனை என்கவுண்டர் பண்ணணும், அவனை சந்திக்கணும், அவனை தொடணும். அது வரைக்கும் அவன் அப்படிதான் இருப்பான். நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவனுக்கு ஒரு என்கவுண்டரை கொடுங்க, இவனுக்கு ஒரு சந்திப்பை கொடுங்க, இவன் தேவனால தொடப்படட்டும் ஆண்டவரே, அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க, அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை தாங்க. உலகத்தை விட்டு வேர்பிரிக்கப்பட தேவ ராஜ்யத்துக்குள் வரத்தக்க, தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாக, நித்திய ராஜ்யத்துக்கு வரத்தக்கதாக என் மகனை தொடுங்க ஆண்டவரே, என் மகளை தொடுங்க ஆண்டவரே. பெற்றோராகிய நீங்க தேவ பிரசன்னத்துல காத்திருந்தா உலர்ந்து கிடக்கிற, இடிந்து கிடக்கிற, பாலாய் கிடக்கிற உங்க குடும்பத்தை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் எடுத்து கட்டுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக. எப்படி உடைந்து போன, விழுந்து போன மோசேயை மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்க பண்ணினாரோ, தேவ ஜனங்களுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக எப்படி மோசேயை எழுப்பி தேவன் பயன்படுத்தினாரோ, அப்படி உங்க பிள்ளைகளே, உங்க சந்ததியை தேவன் எழுப்பி பயன்படுத்துவாராக என்று இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற நல்ல கைகளை தட்டி ஏன்னா எந்தெந்த நேரத்தில் எது எது தேவையா இருக்குதோ அந்தந்த நேரத்தில் சரியா என் தேவையை சந்திக்க கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா. தம்மை நம்புகிறவனுக்கு அவர் கேடகமாக, தம்மை நம்புகிறவனுக்கு அவர் கேடகமாக, பாதுகாவலராக, தேவையை சந்திக்கிறவராக, நல்லவராக, நன்மை செய்கிறவராக, இரக்கம் உள்ளவராக, தயவு நிறைந்தவராக. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஏன் தெரியுமா? ஏன் அவனை காத்துக்கொள்றாருன்னு தெரியுமா? எந்த சஞ்சலமும் இல்லை, எந்த தவிப்பும் இல்லை, எந்த இக்கட்டும் இல்லை, எந்த நடுக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, பூரண சமாதானத்தோடு இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை சும்மா நம்பலங்க, உறுதியாய் பற்றி கொண்டான். நான் எப்படி இருக்கிறனோ என் பிள்ளைகள் அப்படி இருக்கணும் விரும்புகிறபடினாலே அவர் சாயல் இன்னைக்கு உங்களுக்குள் வருவதாக, அவருடைய கேரக்டர் உங்களுக்குள் வருவதாக, அவருடைய தரிசனம் உங்களுக்குள் வருவதாக, அவருடைய பாரம் உங்களுக்குள் வருவதாக. கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நானு கடந்த நாட்கள்ல ஒரு வேத பகுதியை வாசித்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. நான் அதை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வாசிக்கலாமா எல்லாருமே சேர்ந்து? அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 26 எல்லாரும் எடுத்தாச்சா? அப்புறம் 12. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே, நீங்க நல்ல கவனிங்க, சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றிலும் பிரகாசிக்க கண்டேன். நாங்க எல்லாருமே தரையில விழுந்தோம். ஆனா அவர் பேசினது என் கூட இருந்தவங்களோடு பேசல, என் கூட மட்டும்தான் பேசுகிறாரு. பவுலு, நான் உங்களுக்கு புரிய முடிச்சல, பவுலு இப்போ கைதி, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறாரு. அகிரிப்பா ராஜா, அகிரிப்பா ராஜா தானே, அவனுக்கு முன்னாடி நிக்கிறாரு. அவன் மேல நிறைய பிராதுன்னா குற்றம் சொல்றாங்க, அதை இதையும் சொல்றாங்க, அவனை கொலை செய்யணும்னு திட்டம் போடுறாங்க. அப்போ அவன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். பாருங்க, உங்களுக்கு மாதிரி நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமா செயல்பட்ட ஆளுதான். இப்படி நான் செயல்பட்டு இருக்கும்போது ஒரு நாள் தமஸ்கு பட்டணத்திலிருந்து தர்சி பட்டணத்துக்கு நான் போகும்போது அங்க நடந்து என்ன தெரியுமா? ஒரு மத்தியான நேரத்துல நாங்க எல்லாம், நாங்கன்னு போட்டிருக்குது, 2 பேரா 3 பேரா தெரியல,
சவுலோட 2 பேர் போயிருக்கலாம், 3 பேர் போயிருக்கலாம், 4 பேர் போயிருக்கலாம். நாங்க எல்லாரும் போயிருக்கும்போது வானத்துல சூரியனை விட அதிகமான ஒரு ஒளி என்ன மாத்திரம் சூழல, என்னோட இருந்தவங்களையும் சூழ்ந்தது. நீங்க நல்ல கவனிங்க, என்னோட இருந்தவங்களையும். அவன் சொல்றான், நாங்க எல்லாருமே தரையில விழுந்தோம். ஆனா விழுந்த எல்லாரையும் கூப்பிடல, ஒருத்தனை கூப்பிடுறாரு. ஒருத்தனுக்கு என்கவுண்டர் கிடைக்குது, ஒருத்தனை தேவன் சந்திக்கிறாரு. ஒருத்தனோட தேவன் நல்ல கை தட்டி. நான் சொல்றேன், கீழே விழுந்தது 4 பேரா இருக்கலாம், 5 பேரா இருக்கலாம். கடவுள் ஒருவனோட தான் பேசுறாரு. அந்த ஒரு நபரா நீங்க இருக்கணும்னு நான் விரும்புறேன். கையை தட்டி. ஆனா மகிமை எல்லாருக்கும் வந்தது, மகிமை எல்லாருக்கும் வந்தது, பிரசன்ன எல்லாருக்கும் வந்தது, கிருபை எல்லாரும் மேல வந்தது. ஆனா தேவன் ஒருவனோடு பேசுகிறார், தேவன் ஒருவனோடு பேசுகிறார். The only one people. பாருங்க, அழகா சொல்றான். இந்த ஸ்டேட்மெண்ட் 9ஆம் அதிகாரத்தில் இல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த 26ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. இப்படி இந்த மகிமை என்ன மட்டும் இல்லைங்க, அங்க ஆண்டவர் யாரை தான் சந்திக்க வராரு? யாரை சந்திக்க வராரு சொல்லுங்க டக்குன்னு. யார? பவுலை சந்திக்க வராரு. ஆனா பவுலோட பிரயாணம் பண்ணினவர்களையும் இந்த மகிமை என்ன செய்து சூழ்ந்துட்டு, ஆனா அவங்களும் கீழே விழுந்தாங்க, பவுலும் கீழே விழுந்தாரு, எல்லாருமே கீழே விழுந்தாங்க, எல்லாருமே இந்த மகிமையினால தொடப்பட்டாங்க. ஆனா ஒருவன் தான் எழுப்பப்பட்டான். ஒருவனே ஆண்டவருக்காக தேவ சித்தத்தை நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஆமென். மகிமை எல்லாரையும் தொடலாம், ஆனா எழுப்பப்பட போறது ஒருத்தன். நீங்க முடிவு பண்ணுங்க, அந்த ஒருவனா நான் இருக்கணும் அப்படி நான் நினைக்கிறேன். இந்த சபையில எல்லாரையுமே மேக மகிமை ஆளுகை செய்கிறது, தேவ பிரசன்ன ஆளுகை செய்கிறது. ஆனால் எழுப்பப்பட போகிறது ஒருத்தி, ஒருவன். கைகளை தட்டி நல்ல கர்த்தர் எல்லாரையும் கூப்பிடல, ஒருவனை கூப்பிடுறாரு. சவுலே, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இந்த அனாயிட்டிங் பாருங்க தம்பி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்கடா தம்பி. இந்த அனாயிட்டிங், அந்த மகிமை எல்லாரையும் சூழ்ந்தது. எல்லாரும் அந்த மகிமைக்குள்ள வந்தாங்க, எல்லாரும் இந்த பிரசன்னத்தில் தொடப்பட்டாங்க, எல்லாரும் கீழே விழுந்தாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாரோடையும் பேசல, ஒருவனோடு பேசுகிறார். சவுலே, இந்த ஸ்டேட்மெண்ட் அங்க வரல. ஏன் தெரியுமா சவுலோடு பேசினாரு? அவருக்கு தெரியும் என் சித்தத்துக்கு இவன் தன்னை ஒப்பு கொடுப்பான். சந்தித்த உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய, அதனாலதான் கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு. கைகளை தட்டி, நான் இருக்க ஆண்டவரே, நான் வார ஆண்டவரே, யார் எனது காரியமாய் போவான், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறவனே, தேவனுக்காக தேவ சித்தத்துக்காக எதையும் இழக்க ஆயத்தம் உள்ளவனாக, எதையும் கொடுக்க ஆயத்தம் உள்ளவனாக. எதையும் இங்க பாருங்க, பவுல போல தன்னை ஊத்துனவங்க யாரும் கிடையாது. பவுல் இல்லைன்னா புதிய ஏற்பாடு இல்லை, தெரியுமா உங்களுக்கு? பவுல் இல்லைன்னா புதிய ஏற்பாடு இல்லை, பவுல் இல்லைன்னா ரெவலேஷன் இல்லை, பவுல் இல்லைன்னா சிலுவையில் என்ன நடந்ததுன்னு தெரியாது, பவுல் இல்லைன்னா நிருபங்கள் இல்லை. ஆனா பவுல் ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பினார் பாருங்க, அவனை கொண்டுதான் சிலுவையில் இயேசு ஜெயித்தார் என்கிற சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஊத்தின ஒரு தேவ மனுஷனோடு கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அவருக்கு தெரியும் இவன் தான் சரியான பாத்திரம், எனக்காக பாடுபடுவதற்காக சரியான பாத்திரம் இவன் தான், என் நாமத்திற்காக அவமானப்படுவதை பாக்கியமாக எண்ணுகிறவன் இவன் தான். சூப்பர்ல, சூப்பர்ல. ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார் உங்களோட. எந்த பிரயாசமும் படக்கூடாது. நேரத்தை கொடுக்க மாட்டேன், பாசிம்பிரியருக்கு வரமாட்டேன், ஆராதனைக்கு முழுசா நேரத்தை கொடுக்க மாட்டேன், ஊழியத்துக்கு எதுவும் செய்யவும் மாட்டேன், எந்த பிரயாசமும் பட மாட்டேன், சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், உபவாசம் பண்ணி என் ஆத்மாவுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன், என் குடும்ப நன்மைக்காக ஜெபம் பண்ண மாட்டேன், எதுக்கும் பிரயாசம் பண்றதில்லை. ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன செய்யணும்? வானத்தின் பலகணிகளை என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்க.
பாருங்க, மொத்த பேரையும் அந்த பிரசன்ன ஆளுகை செய்தது. ஆனா ஆண்டவர் பாருங்க ஒருத்தனோட, ஏன் தெரியுமா? 9ஆம் அதிகாரத்தை சொல்றான், தொடப்பட்ட உடனே சொல்றான், சவுலேன்ன உடனே, ஆண்டவரே நீ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஆண்டவரே நான் என்ன செய்ய? ஆண்டவர் தொட்ட உடனே அடுத்த பவுல் என்ன தெரியுமா செய்தான்? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பைபிள்ல போட்டிருக்குது, அனனியாட்ட போய் பேசுறாரு ஆண்டவர், எப்பா ஒருத்தன் வந்திருக்கிறான்ப்பா, அவன் பேரு சவுலு, நீ அவனை போய் அவனை கை வச்சு அவனை அனாக்டிங் பண்ணி விடுப்பா. ஆண்டவரே அவன் பெரிய பயங்கரமான ஆளாச்சா? இல்லப்பா, இப்ப அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஜெபம் பண்றான், முன்ன மாதிரி கிடையாது. இப்ப அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். கண்ணு தெரியல, குருடனா 3 நாள் பார்வை இல்லாதவன ஜெபம். நம்ம வாழ்க்கையில ஜெப வாசனையே இல்லை. அதனாலதான் ஓடுறோம் 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 ஓடுறோம், எவன் பின்னாடியோ ஓடிக்கிட்டு, எவனையோ கெஞ்சிக்கிட்டு, எவனையோ தாங்கிக்கிட்டு, எவனையோ தடுக்கிக்கிட்டு, தாங்க வேண்டியவர் மேல இருக்கிறாரு, தடுக்க வேண்டியவர் மேல இருக்கிறாரு, கெஞ்ச வேண்டியவர் மேல இருக்கிறாரு. அவர் நம்முடைய அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தை தந்தவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமென். நான் காலையில பைபிள் வாசிக்கிட்டு இருந்தேன். 2 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ரொம்ப தீர்க்கமா பேசினாரு. 2 காரியத்தை பேசினாரு. ஜனங்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது, மொத்த கிறிஸ்தவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? 2 காரியத்தை. நம்பர் 1, தன் குற்றத்தை ஒற்றுக்கொள்ளவே மாற்றாத ஒரு கிறிஸ்தவன் ஆபத்தானவன். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? தாவீது பாவம் செய்துட்டாரு. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அதை சுட்டி காட்டுறாரு. உடனே சொல்றான், ஆமா நான் கர்த்தருக்கு முன்னாடி என்ன செய்தேன்? அதனாலதான் அவன் புதுப்பிக்கப்பட்டான், பலப்படுத்தப்பட்டான், மன்னிக்கப்பட்டான். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? சொல்லவே மாட்டோம். சொல்லிட்டேன், நான் காலி, சொல்லிட்டேன், நான் அவ்வளவு தொலைஞ்சேன். அவர் எப்படி சொல்லலாம்? அவர் என்ன யோக்கியமா? அவர் மனைவி யோக்கியமா? அவர் பிள்ளைகள் யோக்கியமா? அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் எங்க இருந்தார் தெரியுமா? அவர் வண்டி தெரியுமா? அவர் கார் தெரியுமா? அவர் வீடு தெரியுமா உங்களுக்கு? இப்படி சொல்லி ஆபத்தான கிறிஸ்தவன் இப்படி இருக்கிறான். எல்லா சபைகளையும் சொல்றேன், நம்ம சபையிலுமா எல்லா சபையிலையும் தன் பிள்ளையை உணர்கிறவன் யார்? கர்த்தர் பேசுகிறான்னா இப்பமே நான் ஒப்பு கொடுக்குறேன்யா. அவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டும், எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துட்டு போட்டும், அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாம, அதுல சாட்டிஸ்ஃபை ஆகாம, இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கைதட்டி கர்த்தரை துதிப்போம். பரலோகத்தை நேராக உங்களை பார்த்து பரலோகம் சந்தோஷம் அடையட்டும், தேவன் சந்தோஷம் அடையட்டும். நம்பர் 2 என்ன தெரியுமா? நம்பர் 2, தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்வது. எழுதி வச்சிருக்க, மறந்துடுவோம். தண்ணி அதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. உபவாசம் போட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி பட்டினி கிடந்து தேவ சமூகத்துல பல மணி நேரம் வேதத்தை வாசிச்சு தியானிச்சு கர்த்தர் பேசுவாரா என்று சொல்லி கெஞ்சி கூத்தாடி வந்து பேசினா இவர் சிம்பிளா, அப்படி எல்லாம் இல்ல. அது அப்படி கிடையாதுங்க. அது இவருக்கு போறது பத்தாதுன்னு கூட இருக்கிறவர் இணைஞ்சாரு குழியில தூக்கி தள்ளுறது, அப்படி எல்லாம் இல்லைங்க. அது பிரச்சனை இல்லைங்க. அப்படி எல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டாருங்க. அவர் நல்லவருங்க. எத்தனை வருஷமா? 20 வருஷமா எனக்கு நல்லவரா இருக்கு. அப்ப எங்க ஆசீர்வதிக்கப்படல? அப்ப எங்க வளரல? அப்ப எங்க செழிப்பு இல்ல? அப்ப எங்க ப்ராஸ்பெக்ட்ல வளரல? அப்ப எங்க பெரிய ஒண்ணும் கிடையாது. அது அது தெரியலங்க. அது கர்த்தர் தருவாருங்க. எப்படி ஏமாத்திக்கிட்டாங்க பாருங்க தங்களை. 2 ஆபத்தான நபர்கள். 1 தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாதவங்க, 2 தன் தவறை நியாயப்படுத்துகிற நபர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அழகா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். 8 வயதுல என்ன கார்த்திகனா தான் சொன்னாங்க. 8 வயதுல இயேசுவை தூக்கிட்டு வராங்க தேவாலயத்துக்கு. 2 புறா குஞ்சு. எத்தனை குஞ்சு? எத்தனை வயசுல? 33 வயசுல அவர் மறுபடியும் தேவாலயத்துக்கு வராரு. புறா குஞ்சு தூக்கிட்டு வரல. நான் வளர்ந்துட்டேன், நான் என்னையே கொடுக்கிறேன். 8 வயசுல 2 புறாவை கோயிலுக்கு பலியா கொடுத்தவர் 33 வயசுல சொல்றாரு, இனி பலி வந்து சின்னதா இருக்க கூடாது, நான் வளர்ந்துட்டோம்ல, என் பலி என்ன போலவே. விலங்கல பாருங்க, நல்ல கை தட்டி. புரியுதா உங்களுக்கு? ஆனா நம்மால இன்னுமே எத்தனை வருஷம் சபைக்கு வராரு? 5 வருஷம் வந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் 2 புறா குஞ்சோட தான் வராரு. அப்போ அவன் வந்து சின்ன வயதுல அந்த 8 வயசுல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு, கற்றுக்கொண்டாரு, வளர்ந்துட்டாரு, பெரிய ஆளாகிட்டாரு. இனி புறா குஞ்சு கர்த்தருக்கு செலுத்தல, நான் எவ்வளவு வளர்ந்திருக்கணும் அந்த அளவுக்கு என் பலியும் பெருசா இருக்கட்டும்.
கைதட்டி கத்தரை துதிப்போம். அல்லேலூயா. அப்படி நாம ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போமானால், நான் சொல்றேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நாம ஒப்பு கொடுப்போமானால், தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால், ஒரு என்கவுண்டருக்கு ஒப்பு கொடுப்போமானால், தேவன் நம்மை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குமானால், நமக்குள்ள விருப்பம் இருக்குமானால், நான் சொல்ற பாருங்க, பெத்சாயிதா என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கழுதை கட்டப்பட்டு கிடந்துச்சான். வசனம் சொல்லுது, நெடுநாள் அந்த கழுதை என்ன செஞ்சிருந்துதான், கட்டப்பட்டு கிடந்துச்சான். ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, அந்த கழுதை வந்து யாரை கூப்பிட்டு சொல்லல, என்ன அவுத்து விடுங்கன்னு. அந்த வேத பண்டிதர் சொல்றாரு, ஒரு ஆவியில நிறைந்த மனுஷன், அந்த கழுதைக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சான். ரொம்ப நாளா நான் கட்டப்பட்டு கிடக்கிறேன், யாராவது என்ன அவிழ்த்து விட மாட்டாங்களா அப்படின்னு. ஆகையினாலதான் பெத்சாயிதா என்கிற அந்த ஸ்பெஷல் அந்த கிராமத்துக்குள்ள சீஷர்களை அனுப்பி, ஒருவனும் ஒரு காலமும் ஏறியதாத ஒரு கழுதையும் ஒரு கழுது கொட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எத்தனை நாள் ஆஇருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை, அந்த தாகம், தேவனை தேடுகிற உணர்வு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிருங்க, எங்களை விடுவிச்சிருங்க, எங்களை பலப்படுத்திருங்கன்னு தேவ சமூகத்தில் வாஞ்சையோடு இருந்தா, தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுகிற பரலோகத்தில் தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டி உங்க தாகத்தை வெளிப்படுத்துங்க, உங்க வாஞ்சையை வெளிப்படுத்துங்க. நீங்க தாகமா இருந்தா, வாஞ்சையா இருந்தா, உங்க மேல தேவன் தம்முடைய தரிசனத்தை உங்களுக்கு மறுபடியும் புதுப்பிப்பார். உங்களுடைய ஊழியத்தை மறுபடியும் புதுப்பிப்பார். உங்களை மறுபடியும் கர்த்தர் புதுப்பிப்பார். ஆவியில் இருக்கிற பலவீனங்கள் விலகும், ஆவியில் இருக்கிற சோர்வுகள் விலகும், ஆவியில் இருக்கிற கட்டப்பட்ட அந்த கட்டுகளை தேவன் உடைப்பார். தடைகளை உடைத்து இயேசு இன்றைக்கு உன் மூலமாக மகிமைப்படுவார். தலைக்கு மேல கைதட்டி ஆமென், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், உமக்காக என்னை தருகிறேன், உம்முடைய ராஜ்யத்திற்காக என்னை தருகிறேன், உம்முடைய ஊழியத்திற்காக என்னை தருகிறேன். தலைக்கு மேல கைதட்டி ரீபாலா சேகரபாலா ரபாலா கரபாலாபா. ஒரு சீகன் பாலை கொண்டு தேவன் தேசத்தை அசைப்பாரானால், ஒரு வில்லியம் கேரி கொண்டு தேசத்தை தேவன் அசைப்பாரானால், நம்மை கொண்டு இந்த பட்டணத்தை தேவன் அசைப்பாராக. அல்லேலூயா. தேவனுக்கு தேவை என்ன தெரியுமா? கழுதை அவுத்துட்டு வாரியா, ஏன் அவுத்துட்டு வாரு கேட்கல. ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா சொன்னாரு? மனுஷரே மனுஷரே மனுஷரை பிடிக்கிறவன. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி கழுதையை பிடிச்சிட்டு வாங்குறாரு. ஆண்டவரே நீங்க வந்து மனுஷனை தானே பிடிக்க அழைச்சிங்க, இப்போ கழுதையை பிடிச்சிட்டு அதெல்லாம் அவன் கேட்கல. சரி ஆண்டவரே, ஆண்டவரே பந்தியை நாங்க எங்க ஆயத்தப்படுறது, இங்க ஒரு தெருக்குள்ள போங்க, ஒருத்தன் குடத்தை தூக்கிட்டு வருவான், அவன்கிட்ட கேளுங்க, நான் என் சிஷ்யரோட பந்தி இருப்பதற்கு தகுதியான இடம்னு கேளுங்க, அவன் காட்டுவான். சரி ஆண்டவரே, இந்த தண்ணியை தூக்கி அந்த ஜக்கில ஊத்துங்க, அது ரசமா. சரி ஆண்டவரே. ஆண்டவர் நீதானா? ஆமா. நீ தான். நான் நடந்து வரலாமா? வா. நடந்துட்டான். ஆண்டவரே இந்த அப்பத்தை நாங்க எப்படி 5000 பேருக்கு கொடுப்பது? நீ பிச்சு கொடுப்பா. சரி ஆண்டவரே. அவர் சொல்லுகிறதை அப்படியே கேட்கிற ஒரு மனிதனை பரலோகம் தேடுகிறது. எதையும் இழக்க, எதையும் கொடுக்க, தியாக பலியாய் தன்னை ஊற்ற ஆண்டவர் ஒருவனை தேடுகிறார். கைகளை தட்டி சவுலே என்று கூப்பிட்டார் பாருங்க. அப்படி தேவ சித்தத்தை செய்கிற, நீங்க வேலையில இருக்கலாம், பிசினஸ்ல இருக்கலாம், அல்லது எங்க இருந்தாலும் கூட நீங்க தேவ சித்தத்தை செய்ய முடியும், தேவனுக்காக வாழ முடியும், தேவனுக்காய் பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி நம்புகிறவர்கள் எத்தனை பேர்? கைகளை தட்டி நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ண தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். கைகளை தட்டி ஆமென். மனுஷரை சார்ந்து, மனுஷரை நம்பி ஏமாந்து போகாதே. பரலோகத்து தேவன் அவர் பேசுகிறார், அவர் திருவலம் பற்றுகிறார், அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயாக. ஆமென் சொல்லுமா.